அது என்னன்னு தெரியல. நீ சின்ன வயசுலேருந்தே நான் எங்கே விளையாட போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் வரும்போது அம்மா அம்மான்ட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவேன். அதே மாதிரி அந்த நினைப்பில் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அம்மாங்கிற இதே வருது அண்ணி. பரவாயில்லப்பா, பெத்தவங்க உயிரோடு இருந்தும் கவனிக்காம இருக்கிற பிள்ளைங்க இருக்கிற மத்தியில அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க உங்களோடையே இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கே. இதுக்காகவாவது அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு நிறைஞ்சு இருக்கும். அண்ணி, நம்ம மணி இனியும் அங்கதான் படிக்கிறானா? ஆமாப்பா, நம்ம வீட்டுல இருந்து 5 மைல் தள்ளி பள்ளிக்கூடம் போகணும். ஆனா எங்க அம்மா வீட்டு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு. அதனால அவனை அங்கேயே விட்டுட்டேன். என்ன, அவனை பார்க்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவனுக்கு விவரம் தெரிஞ்சு பஸ்ஸிலேயே போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வர்ற அளவுக்கு அவன் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டான். ஆனா லீவு நாள்ல அம்மா வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு போவாங்க. அப்படியா? பரவாயில்ல. சரி, நீ அப்பாவும் அண்ணனும்? அவங்க 2 பேரும் தோட்டத்துல இருக்காங்க. தங்கராசி, நீ என்ன பண்ற? குளிச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் மறந்துட்டப்பா, சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஊர் ஆத்து பக்கம் வாயிறாங்க. ஏன் நீ? அந்த தண்ணியே கிடையாது. இந்த மாசம் நல்ல தண்ணி போற மாசம் தானே. சில மனுஷங்க மாறுற மாதிரியே இயற்கையும் மாறி போயிடுச்சுப்பா. எங்கேயும் எதுலயும் உண்மை இல்லை. ஆமா, மழை கூட மண்ணத்தோட பயப்படுது. அதனால நம்ம ஊரு குளம் கொட்டை எல்லாமே வறண்டு கிடக்குது. ஆனா ஒண்ணு சக்கராசி, நம்ம ஊர் கிணத்துல யார் கிணத்துலயும் தண்ணி இல்லை. ஆனா நம்ம தோட்டத்து கிணத்துலதான் தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. நீ என்ன பண்ற? கிணத்துல குளிக்காம மோட்டர் போட்டு குளிச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வந்து. சரியா?